விடாமுயற்சி ரிலீஸ் இதை பற்றி இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ரூமர் போயிட்டு இருக்குது. அதாவது நேற்று ரிவ்யூவர் பிரசாந்த் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி பொங்கல் 2025 அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராக்கர்ஸ் எல்லாருமே என்ன ஷேர் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விடாமுயற்சி படம் வந்து பொங்கலுக்கு போயிடுச்சு அப்படின்னா குட் பேட் அக்லி மே 1 தான் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்குது. ஸோ இதில் நான் சொல்கிற வர விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, லையா ப்ரொடக்ஷன்லேருந்து அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்குமே இந்த ரூமர்ஸ் எல்லாம் யாருமே தயவு செஞ்சு நம்ப வேணாம். அந்த அஃபிஷியல் அப்டேட் வந்து லையா ப்ரொடக்ஷன்லேருந்து வரட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மந்தில் படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்களாமா. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிடச்சிருக்க ஒரு தகவலே. ஸோ நேற்று ரிவ்யூவர் பிரசாந்த் போட்ட அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபாஸ்ட்டாக வந்து பரவிட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் வந்து பொங்கலுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணி விட்டு வராங்க. பட் நம்மளுக்கு கிடச்சிருந்த தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, படம் வந்து 100% ஷோர் ஷாட்டாக தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. அதில் எந்த மாற்றமே கிடையாது. ஸோ நேற்று அது மட்டும் இல்லாமல் நம்ம அனிருத்தோட ஒரு கான்செர்ட் நடந்திருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படத்தோட போஸ்டர் வந்து பயங்கரமாக பெருசாக வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே கார் ஓட்டிட்டு போகிற மாதிரி ஒரு போஸ்டர் இருக்கும்ல விடாமுயற்சி படத்தில். ஸோ அந்த போஸ்டரை பார்த்தீங்கன்னா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெரி லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிளம்புது எல்லாத்துக்குமே. ஏன்னா அனிருத்தை பொறுத்தளவுக்கு அவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏகே ஃபேன் பாய், அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நிறைய இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம அனிருத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே விவேகம் படத்தில் தான் மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அது வேதாளம் விடாமுயற்சி வரைக்கும் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் துணிவு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தை மியூசிக் பண்ண வேண்டியது. ஸோ நம்ம அனிருத்தா பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்ரானை வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்க அந்த மியூசிக்கு. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில்லா சில்லா சாங் வந்து நம்ம அனிருத்தா பாடியிருப்பாரு. ஸோ அனிருத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பேசிட்டாங்களாமா அந்த படத்தில் அவருக்கு மியூசிக் போடணும் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டையும் நான் இந்த படத்துக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகேட்ட பேசி ஜிப்ரானை வந்து மியூசிக்கு ஓகே பண்ண வச்சார் துணிவு படத்தில். இல்லைனா பார்த்தீங்கன்னா ஜிப்ரான் பண்ணலன்னா அந்த படத்தில் அனிருத்தா மியூசிக் பண்ணியிருக்க வேண்டியது நம்ம ஏகேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ரிவ்யூவர் பிரசாந்த் போட்ட ஒரு ட்வீட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரவிட்டு இருக்குது. விடாமுயற்சி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி. பட் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் இந்த ரூமர்ஸ் எல்லாம் தயவு செஞ்சு நம்ப வேணாம். நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.